இந்த வாரத்துக்கு உண்டான லவ் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னரை மனசில் நினச்சிக்கோங்க. நம்பர் 1 இல்லாட்டி நம்பர் 2 ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கனெக்ஷன் உங்களோட பார்ட்னர் கூட எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கலர்ஃபுல்லான ஹார்ட்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் உங்களோட பார்ட்னரை உங்களோட மனசில் ரொம்ப அதிகமாக நினச்சிட்டே இருக்கீங்க. அதனால எந்த விஷயத்தை பார்த்தாலும் உங்களோட பார்ட்னர் தான் மனசுக்கு வராங்க. அவங்க கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அவங்களோட பெயரோ, அவங்க யூஸ் பண்ணுற பொருளோ, அவங்க வச்சுருக்க வண்டியோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான் வருது. அதாவது நான் லவ் பண்ணுறேன் ஆனாலும் வந்து இல்லை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சில சந்தேகத்துக்கு படுற மாதிரி சில விஷயங்கள்ல அவங்க நகர்ந்து இருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆன்சரை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஸ்ட்ராங்கான ஆன்சர் கொடுக்குற வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. உங்களோட ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்குது. சில இடத்துல நம்பிக்கை இல்லாதப்போ நீங்கள் வாலண்டியராக போய் எங்கேயும் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட முழு அன்பை அவங்க மேலே கொடுங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னர் கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நீங்களே ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து பேசிடுங்க. ஏன்னா உங்களோட பார்ட்னரோட ஹார்ட் ரொம்ப பியோர் சோலாக இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து பேசுகிறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஏதாவது நீங்கள் ரொம்ப கோவப்பட்டுருவீங்களோ, இன்னும் பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறாங்க. அதனால சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்சனாக நீங்கள் இருந்துருங்க. உங்கள் 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃப்பை எடுத்துகிட்டு போக முடியும். பிரச்சனையே இல்லைனாலும் ஒரு ஸ்பைஸாக வந்து இருக்காது லைஃப்பில். ஸோ சின்ன பிரச்சனை அதுக்கு வந்து சமாதானத்துக்கு ஃபஸ்ட்டு பர்சன் நீங்களாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்றத நினச்சிக்கோங்க. உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப லாங் டைமுக்கு லைஃப் லாங்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும். உங்களோட பார்ட்னருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.